கதை நேரம். இன்றொரு கதை. கதைக்குள்ளே போயிடலாமா? ஒரு ஊரில் ஒரு பெரிய வீடு இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வீடு ரொம்ப பெரிய வீடு. அங்கே ஒரு பெரிய டாக் ஒன்று இருந்துச்சு. அந்த டாக் ரொம்ப ரொம்ப ஹைட்டு, ரொம்ப வெயிட்டு. அதை பார்த்தாலே செம்ம பயமாக இருக்குமா, அவ்வளோ பெருசாக. அது கத்துச்சு அப்படின்னாலே அந்த கேட்டே அதிருமா, அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வைப்ரேட் வருமா, அந்த மாதிரி கத்துமா. அந்த கேட்டில், அதாவது அவங்க வீட்டோட கேட் வெளியே இந்த மாதிரி உள்ள ஒரு டாக் இருக்குது. அந்த டாக் வீட்டுக்குள்ளே யாராச்சும் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கடிக்கும். அப்படி யாரும் வராதீங்க அப்படின்ற மாதிரி அந்த டாகோட ஃபோட்டோ போட்டு அந்த போர்டில் மாட்டியிருப்பாங்களாம். ஸோ அந்த ஃபோட்டோவே பார்த்தீங்க அப்படின்னா செம்ம பயமாக இருக்குமா, அவ்வளோ ஒரு ஒரு டாகாக அது. அந்த டாக் பார்த்திங்கன்னா நார்மலாக இழுக்கவே முடியாதான். பெரிய ஒரு சங்கிலி, பெரிய ஒரு கழுத்தில் ஒரு டேக் போட்டு தான் அந்த டாகை மெயின்டைன் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த பக்கம் யாராவது ஒருத்தவங்க சும்மா அந்த கேட்டை க்ராஸ் பண்ணி நடந்தால் கூட அப்படி கத்துமா. அந்த கேட்டை க்ராஸ் பண்ணுற வரைக்கும் கத்திகிட்டே இருக்குமா. அந்த இடத்துக்கு யாராவது போகிறதுக்கே ரொம்ப பயப்படுவாங்களாம். ஏன்னா ரொம்ப பயங்கர ஒரு மாதிரி டெரராக இருக்குமா. ஸோ அதனால் அந்த சைட் போகிறதுக்கே ரொம்ப எல்லோரும் பயப்படுவாங்களாம். ஒரு சின்ன பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வீட்டு பக்கமாக க்ராஸ் பண்ணி நடந்து போயிருக்காங்க. ஸோ நம்ம மெதுவாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பொண்ணு மெதுவாக சைலண்ட்டாக க்ராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி க்ராஸ் பண்ணியிருக்கா. ஆனால் அப்போ கூட அந்த கேட்டுக்குள்ளே இருக்க நாய்க்கு, அதாவது தெரிஞ்சிடுச்சு வெளியே யாரோ வராங்க அப்படின்னு சொல்லி அந்த டாகுக்கு தெரிஞ்சிடுச்சு. அந்த டாக் உடனே கத்த ஆரம்பிச்சிடுச்சு. இது கத்தனதை பார்த்துட்டு அந்த பாப்பாவுக்கு ரொம்ப பயந்து ஓடி போயிருக்கா. அந்த வீட்டுக்கு வெளியே நிறைய ஸ்ட்ரீட் டாக் எல்லாம் இருந்திருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரீட் டாக்லாம் எப்பயுமே நாயை பொறுத்த வரைக்குமே யாராச்சும் ஒருத்தவங்க ஓடினாங்க அப்படின்னா அவங்க பின்னாடியே நாய் துரத்திட்டு போகும். அவங்க நாய் எதிர்க்க எப்பயுமே நம்ம மெதுவாக நடந்து தான் போகணும். ஸோ ஓடி போகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஸோ அதனால் நம்மளை துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த பாப்பாவுக்கும் அந்த விஷயம் தெரியாது. அந்த பாப்பாவும் தெரியாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிருக்கு. இங்கே இருந்த ஸ்ட்ரீட் டாக் அந்த பாப்பாவை துரத்திட்டு ஓட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் ஸ்ட்ரீட் டாக்டர் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம், அந்த பாப்பா அந்த இருக்க டாகுக்கு பயந்து தான் ஒடியாந்துருக்கு. இப்போ நம்மளும் அதை மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம ஓட தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ட்ரீட் டாக் எல்லாம் பேசி அப்படியே ஒன்று ஒன்றா ஸ்டாப் பண்ணிடுச்சு ஓடுறத. அது இந்த பாப்பா ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட என்னன்னு சொல்லியிருக்குன்னா, இந்த மாதிரி என்னை ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் துரத்தி வருது, என்னை கடிக்க வருது அப்படின்னு சொல்லிடுச்சு. முன்னாடி அந்த கேட்டில் இருந்த டாக்னால தான் நான் ஒடியா இருந்தேன், அதுக்குனால தான் இந்த டாக் என்ன துரத்தி வந்துச்சு அப்படின்ற விஷயத்த அவங்க அம்மா கிட்ட அந்த பாப்பா சொல்லலை. உடனே அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி இங்கே ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, என் குழந்தைங்களுக்கு இங்கே சேஃப் இல்லை, நீங்கள் அந்த டாக் எல்லாம் பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே டாக் பிடிக்கிற அந்த வேன் எல்லா டாகையும் பிடிச்சிட்டு போயிடுச்சு. சரி, இன்னொரு நாள் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, டாக் எல்லாமே போயிடுச்சு. இந்த பாப்பா அதே வழியாக நடந்து வந்திருக்காங்க. அப்போது நடந்து வரும்போது யாரோ ஒரு பையன், அதாவது கொஞ்சம் ஒரு பெரியவங்க, இந்த பாப்பா கிட்ட வாலண்டரியாக பேச வந்திருக்காங்க. அந்த பாப்பா ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு நாள் ஈவினிங் நடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போது அந்த வழியாக ஒருத்தவங்க இந்த பாப்பா வாலண்டரியாக பேச வந்திருக்காங்க. நீ எங்கே போகிற பாப்பா, உனக்கு நான் சாக்லேட் தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அப்போது அந்த பாப்பா இல்லை அதெல்லாம் தேவையில்லை, நான் வீட்டுக்கு போகணும், நான் வீட்டுக்கு போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனாலுமே அவர் விடவே இல்லையா. திருப்பி அந்த பாப்பா கிட்ட நீ வா, உங்கள் அம்மா தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த பாப்பாவை வெளியே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதாவது அவள் வீட்டுக்கு போகிற வழி இல்லாத வேறு வழியாக அந்த பாப்பாவை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இந்த கூட்டிகிட்டு போனாங்க, அதாவது ஸ்ட்ரீட் டாக் எல்லாத்தையுமே வேனில் ஏற்றுனாங்கல்ல, அப்போது ஒரு டாக் மட்டும் ஓடி போய் ஒளிஞ்சிட்ருக்கு. அந்த டாக் இந்த பாப்பா கூட்டிகிட்டு போகிறத பார்த்துட்டு அந்த பையன் பின்னாடியே ஓடி போய் ரொம்ப கடித்து எல்லாரையும் கூப்பிட்டு கத்தி
கத்தி பயங்கரமாக சவுண்டாக கத்தி எல்லாரையும் வர வச்சு அந்த பாப்பாவை கூட்டிகிட்டு போன அந்த ஆளை வந்து ரொம்ப ரொம்ப கடித்து ட்ரெஸ்ஸெல்லாம் கிழித்து சாக மட்டும்தான் அடிக்கலை, பட் தப்பிச்சு போகாத அளவுக்கு அந்த அந்த பையனை வந்து இந்த டாக் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. அப்போது அங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து இந்த டாக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு பையன் வந்து இந்த டாக் வந்து கடிக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து இந்த டாகை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அந்த பாப்பா வந்து, இல்லை அந்த டாகை அடிக்காதீங்க, அந்த டாக் எனக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கு, அடிக்காதீங்க, என்னை வந்து இந்த யாருன்னே இவர் எனக்கு தெரியாது, இவர் என்னை வாலண்ட்ரியாக என்னை கூட்டிகிட்டு போக வந்தார், ஸோ அதுக்காக தான் இந்த டாக் வந்து என்னை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. இத்தனை நாள் வந்து இந்த டாகே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம வண்டிக்கு, அதாவது கவர்மெண்ட்க்கு கால் பண்ணி டாக் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு போக சொன்னோம். பட் இன்றைக்கி வந்து நம்மளோட குழந்தைய வந்து இந்த டாக் தான் காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம் தான் வந்து அந்த பாப்பா சொல்லியிருக்கு, இந்த மாதிரி வந்து லாஸ்ட் டைம் இந்த மாதிரி தாம்மா ஆச்சு, இந்த டாக் எல்லாமே என்னை துரத்திட்டு வரல, நான் அந்த டாகை பார்த்து பயந்து ஓடியாந்தேன், ஸோ இவங்க வந்து என் பின்னாடி வந்தாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவங்க எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்கம்மா, நான் அதை சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிம்மா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த அந்த பையனை, அதாவது அந்த ஆளை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டு இந்த டாகை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி அங்கே இருக்கவங்க டெய்லி அந்த டாகை வந்து கேர் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா நல்லா சாப்பாடு கொடுத்து, அதுக்கு மருந்து போட்டு, காஃபி, பால், பிஸ்கெட்டு என்னென்ன அந்த டைமுக்கு அந்த டாகை வந்து ஒரு ஸ்ட்ரீட் டாக் மாதிரி ட்ரீட் பண்ணாமல் அந்த ஏரியாக்கே அது ஒரு டாகாக, ஒரு அவங்களோட டாகான்ற மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் பீயிங்கை விட இந்த டாகுக்கு, இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கேரிங் வந்து நிறையவே இருக்கும். எஸ்பெஷலிஸ் பார்த்திங்க அப்படின்னா டாகுக்கு வந்து ரொம்ப கேர் வந்து அதிகமாக இருக்கும். யாருன்னா ஒருத்தவங்க மேலே அது உண்மையான அன்பு வச்சிடுச்சு, அந்த அன்பு வந்து உண்மைன்னு அந்த டாகுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது உயிரை கொடுத்து கூட மற்றவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கு இந்த டாகுக்கு வந்து எல்லாமே பண்ணும். பட் நம்மளை மாதிரி இருக்க ஹியூமன் பீயிங் வந்து ஏதாச்சும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்மளோட அப்பா அம்மா எந்த ரிலேஷனாக இருந்தாலும் சரி, அதில் எங்கேயோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு அதுவும் கண்டிப்பாக இருக்கும். எல்லா ஹியூமன் பீயிங், எந்த ஹியூமன் கை காமிச்சு இல்லை நான் இப்படி இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம எதிர்பார்ப்போடு தான் பண்ணுவோம். பட் இந்த நார்மலாக இருக்கிற டாகோ இல்லைனா வந்து மற்ற அனிமல்ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்காது. அது உண்மையாக இருக்க அன்புக்கு உண்மையாக இருக்கும். ஸோ ஆனால் நம்மளை மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து டாகை வந்து நம்ம இருக்கக்கூடாது, அது வந்து எல்லாரையுமே வந்து கடிக்குது, அது பண்ணுது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு நமக்கு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டாகை வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நான் இருக்கும் பொழுதே நமக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய அனிமல்ஸ் வந்து இப்போ இல்லை. பேர்ட்ஸோ அனிமல்ஸோ நம்ம பார்த்த அனிமல்ஸ் வந்து இப்போ நிறைய இல்லவே இல்லை. அது இருக்கிற இடமே தெரியல, அதோட இதுவே அழிஞ்சிடுச்சு அப்படின்ற அளவுக்குலாம் நிறைய பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம டாகு கிட்ட வரையும் வந்தாச்சு. இப்போ டாகியுமே நம்ம அழிக்க ஆரம்பிச்சிட்டோம், டாகியுமே நம்ம பேன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இனி வர ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாகு அனிமல்ஸ் எதுவுமே இல்லாத அப்படியே ஒரு பிளெயினாக ஒரு ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருப்போம். பட் ஹியூமன் பீயிங்கை விட எவ்வளோக்கு எவ்வளவோ ரொம்ப 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 நல்ல ஒரு பர்சனாக, நல்ல ஒரு குட் மைண்டோ எல்லாமே இருக்கிற, ஹெல்ப் மைண்ட் எல்லாமே இருக்கிறது டாகுக்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து நம்ம ரோட்டில் போகும்போது நாய் வந்து நம்மளை துரத்த தான் செய்யும், கடிக்க தான் செய்யும், எல்லாமே பண்ண தான் செய்யுது, நான் இல்லைன்னா சொல்லலை. பட் எல்லா டாகுமே கேட்டிங்கன்னா இல்லை. அந்த ஒரு சில டாகுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அதை நீங்கள் வந்து நம்ம வந்து அதை மைன்யூட்டாக பார்த்தா தெரியும், அதுக்கு எங்கேயோ அடிபட்டிருக்கும், எங்கேயோ ஒரு மென்டல் டார்ச்சரில் ஏதோ ஒரு பெயின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க டாகை வந்து நம்ம அடிக்கணும், அதை துரத்தணும் அப்படின்றது கிடையாது. இப்போ
நம்ம வந்து ரோட் ஸ்ட்ரீட்டில் இருக்க டாக்ஸ் எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணி வேனில் பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்க நமக்கு, ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு டாக் கடிக்க வருதா, அந்த குறிப்பிட்ட டாகை மட்டும் நம்ம சொன்னோம் அப்படின்னா அதை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி திருப்பி அதை நார்மலாக ஆக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாரையுமே வந்து எல்லா டாகுமே கெட்ட டாக் தான், எல்லா டாகுமே கடிக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. எல்லா டாகுக்குமே ஒரு நல்லது இருக்கும். பட் அதோட ஹெல்த் இஷ்யூவால் தான் வந்து இது மாதிரி வெறி பிடிக்கிறது, ஸ்ட்ரீட்டில் போகும்போது கடிக்கிறது அதெல்லாமே பண்ணும். ஸோ அதனால் வந்து இனி வந்து இருக்கிற பேலன்ஸ் இருக்குது, ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் அனிமல்ஸ் தான் இருக்குது. ஸோ இனி அந்த அனிமல்ஸையும் நம்ம வந்து அடியோடு அழிக்காமல் என்ன பிரச்சனை, அந்த டாகுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு, ஸோ சில டாக் அதாவது எந்த பிரச்சனை இருக்கோ அந்த டாகை மட்டும் நம்ம ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை கவர்மெண்ட்லேயோ அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை அவங்க கொடுப்பாங்க. ஸோ மற்ற இருக்க டாக்ஸ் எல்லாமே வந்து அவங்கள சேவ் பண்ணுறத விட, அதாவது டாகியே சேவ் பண்ணுறத விட நம்மளை மாதிரி இருக்க ஹியூமன் பீயிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்க டாக் தான் நல்ல டாகு, வீட்டுக்கு வெளியே இருக்க டாக் வந்து நல்ல டாக் இல்லை, அதெல்லாம் வெளியே சுற்றக்கூடாது அப்படிலாம் இல்லை. என்ன தான் வீட்டுக்குள்ளேயே வந்து கட்டி போட்டு நல்லா வந்து சிக்கன் மட்டன் எல்லாமே போட்டு வளர்த்தாலுமே அந்த டாகுக்கு இருக்க கேரக்டருக்கும் அந்த டாகுக்கு இருக்க என்ன மைண்ட் செட் இருக்கோ அது பண்ண தான் செய்யும். சாப்பாடே போடாமல் வீட்டுக்கு வெளியே இருக்க டாகுக்குமே சரி அதுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கோ அது செய்ய தான் செய்யும். நார்மலாக இருக்க ஹியூமன் பீயிங்கை எப்படி மாறுவாங்கன்னே தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 அறிவு இருக்க ஒரு டாக் என்ன பண்ணும், அந்த டைமுக்கு நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும் இல்லையா? எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி டாகுக்கும் அனிமல்ஸுக்கும் கண்டிப்பாக நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ இருக்கிற மிச்சம் மீதி இருக்க அனிமல்ஸையும் அடியோடு இல்லாமல் பண்ணாமல் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச அனிமல்ஸை இனி வர ஜென்ரேஷன்ஸ்க்கு காக்க வைக்கும். தேங்க்யூ.